இந்த இயர்ல வந்த படம் இதான் பெஸ்ட் குவாலிட்டி படம். உண்மையா விக்ரம் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. அது எஸ் சூர்யா ஐயோ சொல்லே தேவையில்ல. அவ்வளோ அவனை பார்க்க ஆசையாக நைட் ஷோ கூட திரும்பி வரலான்னு இருக்கான் அந்த மூவிக்கு. விக்ரம் ஆக்டிங் ரொம்ப செம. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் வேற லெவலு. அதான் இந்த பெஸ்ட் மூவி அவர் விக்ரம். இந்த 2-3 வருஷத்துல இதுதான் பெஸ்ட் மூவி எனக்கு தெரிஞ்சு. அதுதான் சொல்றேன். அவருக்கு வேலை யாரும் இந்த இடத்துல படம் எடுக்க முடியாது. பயங்கரமான ஆக்டிங் விக்ரம். சொல்லவே தேவையில்லைங்க. அவனுக்கு செம்ம போலீஸ் கேட்டப்ப அவருக்கு அவன் ஹேர் ஸ்டைலில் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுங்க. வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். கான்செப்ட் நீங்கள் உள்ளே பாருங்கள். ரொம்ப த்ரில்லர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கன்ஃபார்ம்டாக வந்துட்டு ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமாக தான் தெரியுது. அதனால் ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆஸ் யூஷுவல் அசிட்டாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஆஸ் யூஷுவல் நல்லா வித்தியாசமாக வருவார். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து தேட்டரில் வந்துட்டு அவரோட படத்தை பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கலுங்க. எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த இதில் எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரெகுலராக பண்ணுற ஆக்ஷன் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கடைசி சீன் வரைக்குமே வந்துட்டு பயப்படுற மாதிரியே இருந்துட்டு கடைசியில் படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். எனக்கு இந்த டைட் ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் தியேட்டரில் பார்த்த படம். ரொம்ப நல்லா இருந்தது. எஸ் ஜே சூர்யா லைக் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி வில்லன் ஹீரோவா கெஸ் பண்ணிட்டே இருக்கணும் படம் ஃபுல்லாக. கூஸ் பம்ப்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் 3-2 தான் இருக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா நல்லா இருக்கு. விக்ரமோட நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குண்ணா. விக்ரம் வந்து தூள் படத்தில் பார்க்குற மாதிரி பார்க்குறது நல்லா இருக்கு. சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டிலே எடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப டேலண்ட் தான். அது இருட்டிலே எடுத்துருது. சூப்பராக இருக்குது படம். பக்காவாக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா விறுவிறுப்பாக போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு புதுசாக வந்து ஒரு இருட்டிலேயே பார்க்குறது ஒரு நேச்சுரலாக இருக்குது. நல்லா சூப்பராக அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. எஸ் ஜே சூர்யா வேற மாதிரி நினச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. பக்காவது. மியூசிக் வந்து வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. சூப்பராக இருக்குது மியூசிக். நான் யார் மியூசிக் பார்த்துட்டே இருந்தேன். பேரை பார்த்தா ஜி பிரகாஷ். பக்காவாக இருக்குது. அட்டகாசமாக ஷார்ட்டிங் சூப்பராக இருக்கு. பார்ட் 1 எப்போ வரும்னு தெரியல. அது வந்து நான் கண்டிப்பாக பார்க்கலாம். மூவி சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. விக்ரம் ஆக்டிங் தான் எல்லாமே பக்காவாக இருக்கு. விஜய் சூர்யா ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நார்மலாக எப்படி இருப்பாரோ அப்படிதான். சார் செம்ம ஸ்பீடாக போகுது. லேக்லாம் இல்லை. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு திரும்ப இல்லை. இப்போ என்னன்னா பட வாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் வந்து டைலாக் வாய்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் பீட் பண்ணுது. ஒரு எப்படின்னா கொலாப்ஸாக இருக்கு. அங்கங்கே எல்லாமே வந்து விட்டு போன மாதிரி இருக்கு. ஆனால் படம் வாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. விக்ரம் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மாஸ். அவங்க ஆக்டிங் வாய்ஸ் சூப்பராக இருக்கு. பட் கதையை தான் நான் சொல்றேன். ஒரு 10க்கு 7 கொடுக்கலாம். மேபி அது மாதிரியும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்து ஓவரால் எல்லாமே பார்த்தோம்னா இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மறந்துருப்போம். கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக தான் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். இன்னும் எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரில. பட் வந்து படம் வைஸ் ஓகே. பார்ட் 1 இன்னும் வரல தானே. அது பார்த்தா தான் தெரியல. இது பார்ட் 1 வந்துச்சா? ஏன் அது ஃபஸ்ட்டு தெரியல. அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஆக்டிங்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. அவரை எப்போதுமே ரியல் ஆக்டிங் சூப்பர். எஸ் ஏ சூர்யா அதே மாதிரி சொல்லவே தேவையில்லை. படம் காமிச்சிருக்காரு. மியூசிக் செம்மையாக இருக்குது சார். படம் கொஞ்சம் காமெடி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் காமெடி இடையில சூப்பராக இருந்திருக்கு படம்.